நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். இந்த ரமலானை நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அருளாக கொடுத்திருக்கிறான் என்பது நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. இந்த ரமலான் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அருள். இந்த ரமலான 3 10 நமக்கு பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் 10 ரஹமத்துடைய 10. முதல் 10 மொத்தம் ரமலான்ல எத்தனை நாட்கள் சொல்லுங்களேன்? 30 நாட்கள். 30 நாள் குறைஞ்சா 29ல் முடியும். அதை விட கீழே போகாது, அதை விட 30க்கு மேலேயும் போகாது. முந்திய 10 ரஹமத்துடைய 10 நாம் எல்லாம் அறிந்தது தான். இரண்டாவது 10 மகஃபிரத்துடைய 10. மகஃபிரத்துன்னு சொன்னால் ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு பெறுகிற 10. மூன்றாவது 10 ஐத்துக்கும் மினன்னா, நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிற 10. இப்படி நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் இவ்வளவு ஒரு பாக்கியத்தை இந்த ரமலானில் நமக்கு வச்சு கொடுத்துருக்குறான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய அந்த வணக்கங்களை பற்றி சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. யார் ஈமானோடு ஈமானம் இஹ்திசாபன், நன்மையை ஆதரவு வைத்து இரவு நேரத்திலே நின்று வணங்கி பகல் நேரத்திலே நோன்பு நோக்கிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலானுக்கான இந்த பாக்கியத்தை சொல்லித் தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ரமலானும் கூட நம்மிலே பலருக்கு நேரத்தை வீணாக செலவழிக்கக்கூடிய நிலையை நாம் பார்ப்போம் என்பது நிதர்சனமான செய்தி. இந்த இரவு நேர வணக்கத்திற்கு நாம் இந்த பள்ளிவாசலுக்கு வருகிறோம். மற்ற நேரங்கள் வெளியில் இருக்கிறோம். இந்த இரவு நேர வணக்கத்திற்கு இந்த பள்ளிவாசல்ல வருகிறோம். ஆனால் முழுமையாக நாம் இந்த வணக்கத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுகிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்படிங்கிறது நம்மள பெரும்பாலானவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச செய்தி. அப்படியே உள்ளே வர்றோம், வெளியே போகிறோம், கொஞ்ச நேரம் விளையாடுறோம், கொஞ்ச நேரம் உட்காடுறோம், கொஞ்ச நேரம் ஒன்றா கூடி பேசுகிறோம். அதுவும் பாருங்கள், ஆண்கள் பக்கம் கூட தொழும்போது சத்தம் இருக்காது. பிள்ளைங்க எந்திரிச்சு சமயங்களில் வெளியே கூட போகிறாங்க, வர்றாங்க, போயிடுறாங்க. ஆனால் அந்த பெண்கள் பக்கம் பார்த்தா வித்ருவாஜி தொழுது முடிக்கிற வரைக்குமே பின்னாடி அப்படியே ஒரு மாதிரியான சலசலப்போடு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் பெண்கள், நீங்கள் தான் தக்குவாவில், உண்மையிலேயே தக்குவாவில் பெண்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த நிலையை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது வந்து இருக்கிறது என்று சொன்னால் நம்ம இடத்துல கொஞ்சம் அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அதே போல் ஆண்கள் பகுதியிலேயும் கொஞ்ச நேரம் என்ன செய்யறோம்னு சொன்னால் நம்ம அல்லாஹுக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்ய வேண்டும். ரப்புக்காக வேண்டி என்னுடைய நேரத்தை, என்னுடைய உடலை, என்னுடைய மற்ற விஷயங்களை நான் கொஞ்ச நேரம் தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் தியாகம் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னால் வேற எதுக்கோ நாம தியாகம் செய்கிறோம். அல்லாஹ் கிருபை செய்யணும். செய்திக்கு வருவோம். இப்போ நாம் எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தானே. இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? யாருக்காவது? எல்லாமே மனிதர்கள்னு சொன்னாலே பாவம் செய்யக்கூடியவங்க தான். ஒரு சிலர் ஒவ்வொரு பாவங்கள்ல இருப்பாங்க. ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்கிறாருன்னு சொன்னால் இன்னொரு மனிதர் வேறொரு பாவத்தை செய்வார், இன்னொரு மனிதர் இன்னொரு பாவத்தை செய்வார். அப்படி பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. இது நான் சொல்லலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குல்லு பனி ஆதம ஹத்தாஉன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்களான இந்த மனித சமூகம் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா பாவம் செய்யக்கூடியவர்களையே சிறந்தவர் யார் என்று சொன்னால் என்னங்க திருத்து பாவத்தில் போய் சிறந்ததா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க. குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாபூன. அந்த பாவம் செய்யக்கூடியவர்களையே சிறந்தவர் யார் என்று சொன்னால்
தான் செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி உடனே ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறானே, கையேந்துகிறானே, கண்ணீர் வடிக்கின்றானே, அவன்தான் சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித் தருகிற செய்திகளை பார்ப்போம். ஆக மனிதனுடைய இயல்பு பாவம் செய்வதாக இருந்தாலும் உடனே அவன் என்ன செய்யணும்னு சொன்னா, தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்தி ரப்பிடத்திலே கரமேந்தி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் பாருங்க, குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க. இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின். அறியாமையினால நாம் பாவம் செய்யறோம் அப்படிங்கிறது அறியாமையினால், அது பாவம்னு தெரியும், என்னுடைய அறிவு கெட்டு போனதினால், என்னுடைய அறிவு கெட்டு போனதினால் என்ன சொன்னா, அங்கே அறிவு வேலை செய்யாமல் ஜஹாலத் என்கிற அந்த மடமை என்னுள்ளே வந்துவிட்ட காரணத்தினால் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, தீய காரியங்களை செய்கின்றான். ஒருத்தர் தீய காரியங்களை செய்கின்றான். அப்படி தீய காரியங்களை செய்பவன் தௌபா செய்வான் என்று சொன்னால் அவனை மன்னிப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக ஆக்கிக் கொண்டான். அல்லாஹ் தஆலா தனக்குத்தானே என்ன செய்யறான்னு சொன்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சவன் அல்லாஹ்விடத்துல கரமேந்தி வருத்தப்பட்டு அதற்காக வேண்டி வருத்தப்பட்டு என்ன பண்ண சொன்னா அல்லாஹ்ட்ட கேட்கிறான்னு சொன்னா, அல்லாஹ் நான் மன்னிச்சிடுறேங்கிறான், நான் மன்னிப்பேன், என் மீது நான் அதை கடமையாக்கி கொண்டேன். சும்மா யதூபூன மின் கரீபின் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம். எப்ப தெரியுமா நான் அவனை மன்னிப்பேன்? பாவம் செஞ்ச உடனேயே அதற்காக வேண்டி வருத்தப்படுகிறான் அல்லவா, ஒரு பாவத்தை செய்துவிட்டு விரைவாக அதை நினைத்து பார்த்து ஆஹா தவறு செய்து விட்டோமே, ஆஹா நாம் தவறு செய்கின்றோமே என்று உணர்ந்து அந்த பாவத்திற்காக வேண்டி யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மிக சீக்கிரமாகவே அவன் கேட்கிற அந்த தௌபாவிற்காக வேண்டி மன்னிப்பை வழங்குகிறான் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே 4வது அத்தியாயத்திலே 17வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்ப்போம். ஆக காலம் தாழ்த்தாமல் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம செய்த பாவத்திற்கு ரப்பிடத்திலே நாம் கரமேந்தி விட வேண்டும், பாவ மன்னிப்பை கோரிவிட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாடி விட வேண்டும். நான் செஞ்சது எவ்வளவு பெரிய பாவமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நான் செஞ்சது எவ்வளவு பெரிய பாவமாக இருக்கலாம், இதெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானா என்று என்னுடைய உள்ளத்திலே அப்படி ஒரு நிராசை வந்து விடக்கூடாது. எவ்வளவு பெரிய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எந்த அளவுக்கு பாருங்க, நமக்கு ஒரு சரித்திரம் எல்லாம் அநேகமா ஞாபகம் இருக்கும். ஒருத்தர் என்ன செய்றாருன்னு சொன்னா 99 கொலைகளை செய்து விட்டார். கொலைங்கிறது பெரிய பாவம் தானே, கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது ஒரு கொலை இல்லை, 99 நபர்களை கொலை செய்து விட்டார். இப்ப அவருக்கு மனசுக்குள்ள ஆஹா நம்ம இவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பெரிய பாவத்தை நிகழ்த்தி விட்டோமே, நமக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா, அங்கும் இங்குமாக என்ன செய்யறாருன்னு சொன்னா ஓடி போய் கேட்கிறாரு, ஏதாவது வழி இருக்கா, என்ன நான் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்கு ஏதாவது வழி இருக்கா. கேட்டவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவ்வளவு பெரிய 99 பேரை கொலை செஞ்சு விட்டு நீ வந்து மன்னிப்பு வேற கேட்கிறியா? அப்படி பல பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சொல்லி நினைஞ்சாங்கன்னு சொன்னா சொல்லி உனக்கு மன்னிப்பு இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் துணிச்சதா சொன்னாரு, உனக்கு மன்னிப்பே கிடையாது போயா அப்படின்னு சொல்லி, உனக்கு மன்னிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா எனக்கு மன்னிப்பு இல்லையா, மன்னிப்பு இல்லை நீ சொல்றதுக்கு யாரையான்னு சொல்லி 100ஆவதா அவனையும் போட்டு சொல்லிட்டாங்க. 99 100ஆக ஆக்கி விட்டாப்ல. இது ஹதீஸ்ல வர்ற செய்தி, சும்மா கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கல, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. இந்த 100ஆக கொலை செய்து விட்ட பிறகு ஒரு சிறந்த அறிஞர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்பவும் உனக்கு அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான், இப்போ உன்னை மன்னிக்க அல்லாஹ் தயாரா இருக்கிறான். நீ தௌபா செய்து விட்டால், நீ தௌபா செய்தால், உடனே நீ தௌபா செய்தால், அதற்காக வேண்டி வருந்தினால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பது நாம் பார்க்கிற செய்தி. ஆக பாவம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் நாம் நிராசை அடைய வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாடுகிற பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை வழங்குகிறான் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிற செய்தி. பாருங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி குர்ஆன்ல ஒரு சூறாவே இருக்கு, லுக்மான்னு சொல்லி குர்ஆன்ல ஒரு அத்தியாயமே இருக்கு. அவங்க தன் மகனுக்கு உபதேசம் செய்யறாங்க, பல உபதேசங்களை செஞ்சாங்க. அதுல ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னா, லா துஅஹிரு தௌபத, மகனே நீ தௌபா செய்வதை பிற்படுத்தாதே. ஒரு பாவம் செஞ்சிட்ட, ஒரு தப்பு செஞ்சிட்ட நீ, ஆனால் அதற்காக வேண்டி வருந்தி தௌபா செய்வதை பிற்படுத்தி விடாத. பின்னால பார்த்துக்கலாம், பின்னால நம்மகிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நீ தள்ளி போடாதே. ஏன்னு சொன்னா ஃபஇன்னல் மௌத யஅதி பஹதன், ஏன்னு சொன்னா மரணம் என்பது திடீரென்று வரும். மரணம் எப்போ வரும்னு தெரியாது, மரணம் யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஃபஇன்னல் மௌத யஅதி பஹதன், மரணம் என்பது திடீரென்று வரக்கூடியது. எனவே நீ மரணம் வருவதற்கு முன்னால் ரப்பிடத்திலே பிற்படுத்தாமல் காலதாமதம் செய்யாமல் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேள் மகனே என்று சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை நாம் பார்க்க முடிகிறது அன்பிற்கினியவர்களே. அதே போல பாருங்க, ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், முஸ்லீம்ல பதிவாக இருக்கிற ஹதீஸ் 2759 என்ற எண்ணிலே 2759 என்ற எண்ணிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. சூரியன் எப்பொழுது மேற்கே உதிக்குமோ, சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? மேற்கா? சூரியன் மேற்கே உதிக்குதா? அந்த திசை கூட நமக்கு தெரியலையா? அல்லாஹ் தான் கிருபை செய்யும். போங்க, சூரியன் கிழக்கே உதிக்கிறது. சூரியன் எங்க உதிக்குது? கிழக்கே உதிக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்போ ஒரு செய்தி சொல்றாங்க, எப்பொழுது மேற்கே உதிக்குமோ, மேற்கே உதிக்குமா? சூரியன் மேற்கே உதிக்குமா? உதிக்காதா? உதிக்காது. உதிக்கும், சூரியன் மேற்கேயும் உதிக்கும். எப்பன்னு சொன்னா கியாமத்து நாள் என்று அல்லாஹ் எப்ப முடிவு பண்ணிட்டானோ அன்றைய தினம் சூரியன் மேற்கே உதித்து விடும். ரசூலுல்லாஹ் அதை சொல்லி சொல்றாங்க, சூரியன் மேற்கே உதிக்கும் வரை பகலிலே ஒருவன் பாவம் செய்கின்றான், தீங்கிழைக்கின்றான், அவன் தௌபா செய்வதற்காக வேண்டி இரவிலும் கூட என்ன செய்யறான்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கின்றான். என்னுடைய அடியான் பகல்ல பாவம் செஞ்சிட்டான், இப்ப இரவு வந்துருச்சு, இந்த இரவு நேரத்துல அந்த பாவத்திற்காக வேண்டி வருத்தப்பட்டு தௌபா செய்வானா என்று எதிர்பார்த்து தன்னுடைய கரத்தை அல்லாஹ் விரித்து வைக்கின்றானா. எவ்வளவு பெரிய தயாளன் பாருங்க, எவ்வளவு பெரிய தயாளன். அதே போல ஹதீஸ்ல தொடர்கிறது, இரவிலே ஒருவன் தீங்கிழைத்தான், இரவு நேரத்தில் ஒரு பாவத்தை செய்தான், தீங்கிழைத்து விட்டான், அவன் தௌபா செய்வதற்காக வேண்டி பகல் நேரம் முழுக்க அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்தே வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப என்னங்க அர்த்தம்? காலமெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டு இருக்கிறான். ஒரு அடியான் தப்பு செய்ய பார்க்கிறான், அல்லாஹ் விட்டுக்கிட்டே இருக்கிறான். நீ தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறியா? செஞ்சுக்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ திருந்தி அல்லாஹ்விடத்துல கரம் எந்த மாட்டியா? அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி கேட்டுட்டான்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? உடனே மன்னித்து விடுகிறான். அந்த சூரியன் மேற்கே உதிக்கும் வரை அப்படின்னா என்ன அர்த்தம்? கியாமத்து நாள் வந்துடுச்சுன்னு சொன்னா அந்த நேரத்திலே கேட்கப்படுகிற அந்த பிரார்த்தனை, அந்த தௌபா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது இந்த ஹதீஸிலே நாம் உணர்கிற செய்தி. கியாமத்து எப்போ வேணாலும் ஏற்படலாம், இல்லை இன்னைக்கு ஏற்படலாம், நாம் விடியறதுக்குள்ள ஏற்படலாமா ஏற்படக்கூடாதா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? சுனாமி நம்ம நினைச்சு பார்த்தோமா? சுனாமியில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் போகணும்னு ஒரு நிமிடத்திற்கு முன்னால் நாம் நினைத்து பார்த்தோமா? அல்லாஹ் ஏற்படுத்தினானா இல்லையா? நடந்ததா இல்லையா? அதே போன்று அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, நாம் நினைத்து பார்க்காத நேரத்திலே சூரியனை திடீரென மேற்கே உதிக்க செய்ய அவனால் முடியும். அப்ப நம்ம என்ன செய்வீங்க? அதற்கு முன்னால் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் எதிர்பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அதே போல பாருங்க, இன்னொரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, திருமிதி அப்படிங்கிற ஹதீஸ்ல 3537 என்ற எண்ணிலே 3537 என்ற எண்ணிலே ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி, ஒரு அடியானுடைய பாவத்தை அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா
அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகின்றான். இன்னல்லாஹ யக்பது தௌபத்தல் அப்தி, ஒரு அடியானுடைய அந்த தௌபாவை, அவன் கேட்கிற அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறான். எதுவரை மாலம் யுஹர்விர், மாலம் யுஹர்விர், அவன் தொண்டை குழிக்கு அவனுடைய உயிர் வருவதற்கு முன்னால், அதுக்கு முன்னாடி கேட்டானா அல்லாஹ் மன்னிச்சிடறான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? சக்கராத்து வருவதற்கு முன்னால், ஒரு மனிதனுக்கு சக்கராத்து வருவதற்கு முன்னால் அவன் செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி கரமேந்துவான் என்று சொன்னால், ரப்பே என்ன மன்னிச்சிடுறா அல்லாஹ், நான் தெரியாம அறியாமையில நான் பாவம் செய்து விட்டேன், பாவங்களை மன்னிச்சிடுறா அல்லாஹ், கண்ணீரை வடிக்கிறான், அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவான் என்று சொன்னால், அவனுடைய சக்கராத்துக்கு முன்னால் அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சக்கராத்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரப்பே இப்ப நான் மௌத்தா போறேன் அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுறா அல்லான்னு சொன்னா, சக்கராத்து வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் அன்பிற்கினியவர்களே, ஆக நம்முடைய தௌபா என்பது மிக விரைவாக இருக்க வேண்டும் என்பது நாம் இங்கே பார்க்கிற செய்தி. சில நேரங்கள்ல சக்கராத்து இல்லாமலேயே மௌத்து ஏற்படுதா இல்லையா? சக்கராத்து இல்லாமலேயே மௌத்து ஏற்படுது. எப்படி ஏற்படுதுன்னு நம்ம விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரியும், சாலையில போய்கிட்டே இருக்கிறோம், திடீரென விபத்தில நாம் எதிர்பார்க்கவே இல்லை, திடீரென விபத்து, என் மீது ஒரு வாகனம் ஏறி அப்படியே கடந்து போச்சு, நான் சாலையில உடனே மௌத்து. நான் தௌபா செய்யாமல் இருந்து விட்டால் என்னுடைய நிலை, நான் பாவம் செய்தவன், சாலையை போகும்போது விபத்தில் நான் மௌத்தாகிவிட்டேன், என்னுடைய நிலை என்னவாவது? எனக்கு சக்கராத்தும் இல்லை, எனக்கு இப்போ சக்கராத்தும் இல்லை, நான் சக்கராத்து வருதுன்னு நினைச்சு பாவம் கேட்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதனால்தான் மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது, சக்கராத்து வருவது என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், மவுத்து வரும் என்கிற அந்த செய்தியை மனதிலே வைத்துக் கொண்டு எந்த நொடியில் வேண்டுமானால் நான் மரணிக்கலாம், எனவே ரப்பிடத்தில் நான் கரமேந்தி விட வேண்டும், தௌபாவுக்காக வேண்டி நான் கரமேந்தி விட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னங்களும் சொல்லி தந்திருக்கிற செய்திகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தியாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. அதே போல பாருங்க, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் அல்லாட்ட கரம் ஏந்துகிறேன், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகளும் இருக்கிறது. அது பல நிபந்தனைகள் இருக்கு. நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். பாவத்தை பாவம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் பிடிவாதமா, இதெல்லாம் பெரிய பாவமா, உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நம்ம பகுதிக்கு தேவையான ஒரு செய்தி, பாவம்னு நினைக்காமலேயே அந்த காரியத்தில் நாம ஈடுபடுகிற செய்தி வட்டிக்கு வாங்குற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நெருக்கடி, என் வீட்டில் நெருக்கடி, எனக்கு என்ன செய்ய பலவிதமான சோதனைகள், அதனால் நான் வாங்க விட்டுக்கு பொருளாதார நெருக்கடி, நீ எதையாவது காரணத்தை சொல்லி அதை பாவம் என்று என்ன செய்யறான்னு சொன்னா நினைத்து பார்க்காமல் அப்படியே நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த பாவத்தை செய்வதற்கு முனைந்து விடுகிறோம். இது இயல்பா நம்ம இடத்துல நடக்கிற செய்தி, அதனால்தான் முதல் நிபந்தனையாக போட்டாங்க, பாவத்தை முதலிலே பாவம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாண்டா ரப்பே, நான் அந்த பாவத்தை பாவம் தெரிஞ்சதா செஞ்சா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடறால, நான் இனிமே நான் செய்ய மாட்டேன். அப்படி ஒருவன் வருவான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பாவத்தையும் மன்னித்து விடுகின்றான். இரண்டாவதாக, பாவத்தின் அளவை பார்க்காமல், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மையை நான் பார்க்க வேண்டும். நம்ம ஒரு ஹதீஸ் திரும்ப திரும்ப சொன்னோம், இந்த ரமலான்ல கூட நம்ம ஒரு முறை சொன்னோம், அல்லாஹ் 100 ரஹமத்துகளை தன்னிடத்திலே வைத்திருக்கிறான், அதிலே ஒன்றை மட்டுமே இந்த உலகத்திலே கொடுக்கின்றான். அவனை நிராகரிக்கிறவன், அவனை ஏசுகிறவன், அவனை பேசுகிறவன், அவனுக்கு இணை வைக்கக்கூடியவன், புழு பூச்சிகள், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், கால்நடைகள், அவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஃமின்கள், முஸ்லிம்கள், உலகத்துல இன்னும் என்னென்ன இருக்கோ, மரங்கள், செடிகள், கொடிகள், காடு, மலை, எல்லாவற்றிற்குமாக அல்லாஹ் எத்தனை அருளை கொடுத்திருக்கிறான். இங்கே ஒரே ஒரு அருளை தான் இந்த உலகத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறான். மீதி 99 அருளை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறான். யாருக்காக வேண்டி? தன் மீது நம்பிக்கை வைத்து யார் நாளை மறுமைக்கு வர காத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படின்னா என்ன அர்த்தங்க? நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் ரப்பு மன்னிப்பாங்கிற
அந்த ரப்பின் மீதான நம்பிக்கையை, அவனுடைய விசால தன்மையை மனதிலே வைத்துக் கொண்டு ரப்பிடத்திலே கரம் ஏந்தக்கூடியவனுக்காக வேண்டி வைத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களே, அடுத்து மூன்றாவதாக அல்லாஹ்வுக்கு பயந்து தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுங்க? பயந்து. பேருக்கு என்ன செய்யணும்னா நம்ம உட்காந்துக்கிட்டு சில அப்படியே கண்ணீர் வடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு போகாம, எங்க அத்தா பார்க்கிறாரு, எங்க அம்மா பார்க்கிறாரு, இல்ல எங்க பள்ளியினுடைய முத்தவள்ளி பார்க்கிறாரு, அஜித் பார்க்கிறாரு, அல்லது யாரோ ஒருத்தங்க பார்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இல்லாம, உண்மையிலேயே அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, ரப்பே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய், ரப்பே நான் உன்னிடத்தில் தான் கேட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வை பயந்து தௌபா செய்ய வேண்டும். வெறும் வாயளவுல சும்மா தௌபா சொல்லிட்டு போகாம உள்ளத்தின் அளவில் என்ன செய்யணும்னு சொன்னா அல்லாஹ்வை பயந்து தௌபா செய்ய வேண்டும். அதே போல நான்காவதாக பாவத்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இப்ப நான் உட்கார்ந்து ரப்பே ரப்பே ரப்பேன்னு கண்ணீர் வடிச்சுட்டு காலையில விடிஞ்ச உடனே நான் மீண்டும் என்ன பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேனோ திரும்பவும் மீண்டும் நான் அந்த பாவத்தின் பக்கம் போவேன் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்விடத்துல கேட்ட அந்த தௌபா அது ஏற்றுக்கொள்ளப்படாது, மன்னிக்கப்படாது என்று சொல்லி நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அதே போன்று ஐந்தாவதாக பாவத்தை செய்யாமல் இருப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். சில பேர் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இனிமே கரெக்டா செய்யவே கூடாதுப்பா, இது போல சீக்கிரம் போகவே கூடாது அப்படின்னு உறுதியா 4 நாள் 5 நாள் இருப்போம், தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்போம். 6வது நாள் என்ன செய்வோம்னு சொன்னா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மாதிரியான, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாமே, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடலாமே, என்ன செய்வோம்? அந்த உறுதித்தன்மையை இழந்து மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் போவோம். அதனால சொல்றாங்க, பாவம் செய்ய மாட்டேன் என்கிற அந்த உறுதியிலே நிலையாக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல 6வது கை சேதப்பட வேண்டும். நான் செய்த காரியங்களுக்காக வேண்டி, என்னுடைய கடந்த காலங்களிலே நான் நடந்து கொண்ட அந்த விதங்களுக்காக வேண்டி, செய்த பாவங்களுக்காக வேண்டி நான் கை சேதப்பட வேண்டும். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான், இத்தனை ரஹமத்துகளை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு அழகான மனைவியை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு அழகான கணவனை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான். இப்படி இருக்க நான் இந்தந்த பாவங்களை எல்லாம் செய்துவிட்டேனே என்று கை சேதப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு தௌபாவின் ஷருத்துகளாக இப்படி ஒரு ஷருத்தை சொல்லுவதை நாம் பார்ப்போம். அடுத்து 7வதாக நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சக்கராத் வருவதற்கு முன்னால் தௌபா செய்துவிட வேண்டும். சக்கராத் எப்போ வரும், வருமா வராதா நமக்கு தெரியாது, நம்ம கையில இல்லை, நம்முடைய கையில இல்லை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் நாம் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனது தயால தன்மையினால் நம்மை நரகத்தில் இருந்து பாதுகாத்து சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து நரகத்தை விட்டு நாம் தப்பித்து நாளை சொர்க்கத்திலே, அதுவும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.